வணக்கம், நான் உங்கள் ஆர்கே ஷேர் மார்க்கெட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டிலிருந்து. ப்ரைஸ் ஆக்ஷன் மற்றும் சார்ட் ட்ரேடிங், எந்த சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணால் நம்மளோட ட்ரேடிங்கில் வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும், எந்த சார்ட்டை எந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியான ஒரு சின்ன விளக்க வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே க்ரியேட் செய்யப்பட்டது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்துட்டு பெரிய ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குது. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொண்டு கலந்துரையாடிவிட்டு இன்வெஸ்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த வழியில் வாங்குகிறோம் எந்த வழியில் விற்கிறோம் அப்படின்றதான் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். வாங்கிறது விற்கிறது, எவ்வளோ அதிகம் போச்சு எவ்வளோ கம்மியாச்சு அப்படின்றதான் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சார்ட்ஸ். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்துட்டு மேலே போச்சா கீழே போச்சா எந்த மாதிரி போகுது அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கிறதா வந்து சார்ட்ஸோட ஒரு மேஜர் இதுவாக இருக்கும். என்னென்னு சொல்லலாம், ஒரு மேஜர் ரீசன் எதுக்காக நம்ம சார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அதே மாதிரி இந்த சார்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டெக்னிக்கல் அனாலிசிஸ். நம்ம சொல்கிற எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கும் ஒரு பேசிஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து சார்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பலதரப்பட்ட டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஒரு செகண்டில் இருந்து ஒரு மந்த் வரைக்கும் நீங்கள் ஒரு சார்ட், அதாவது ஒரு பீரியடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு செகண்டு அப்படி வந்து பார்த்திங்கனாக்கா எப்படின்றதுக்குள்ள ஒரு செகண்ட் போயிடும். அந்த ஒரு செகண்டில் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தது, ஸோ அந்த லெவலில் இருந்து அதே மாதிரி டிக் பை டிக் அப்படிம்பாங்க. ஒரு டிக் பை டிக் அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக இந்தியன் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பைசா அப்படின்றத ஒரு டிக்காக இருக்குது. ஸோ அந்த 5 பைசா லெவலுக்கும் வந்துட்டு நீங்கள் சார்ட்டை டெவலப் பண்ணலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக கிடைக்காது. பட் கொஞ்சம் வந்துட்டு ஒரு சில ரிசோர்ஸஸில் வந்து நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிக் பை டிக் டேட்டா இல்லைனா செகண்ட் பை செகண்ட் டேட்டா அந்த மாதிரியெல்லாம் வாங்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வேரியஸ் டைம் ஃப்ரேம், ஒரு பலதரப்பட்ட டைம் ஃப்ரேமில் இருக்கிற டேட்டாவை யார் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து எல்லா டைம் ஃப்ரேமையும் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முடியாது. ரெண்டாவது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஸோ இந்த ஒரு செகண்ட்லேருந்து 5 செகண்டு 10 செகண்ட் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா ஹெச்எஃப்டி ட்ரேடிங் அப்படிம்பாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங். நார்மலாக வந்து மிஷின் ட்ரேடிங், நம்ம வந்து ஒரு ஆர்டரை போட்டு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வந்துட்டு பல நிமிடங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் ஒரு செகண்ட் ஒரு 3 செகண்ட் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா பல லட்சம் பல கோடி ஆர்டர் வந்து சிஸ்டம் மூலிமா அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. அவங்க அதில் வந்து மேனுவல், அதாவது ஒரு மனிதனோட ஒரு இதுவே இருக்காது, பயன்பாடு இருக்காது. அது முழுக்க வந்து பார்த்திங்கனாக்கா மிஷினே வந்துட்டு அந்த ஒரு லாஜிக்கை செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி அந்த மிஷினே வந்து ஆர்டர் போடும். ஆர்டரை போட்டுட்டு செல்லு பை அதெல்லாம் வந்து அந்த மிஷினே பார்த்துக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்களோட ட்ரேடை முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மொமெண்டமை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து ஒரு பீக் சமயத்தில் போகிறப்போ வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கான ஒரு டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அவங்க 1 நிமிஷத்துக்கும் கீழேயும் போகலாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரேடிங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ 5 நிமிஷத்தில் இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கேண்டில் வச்சுட்டு அவங்களால யூஸ் பண்ண முடியாது. இன்ட்ராடே அப்படின்றவங்க பார்த்திங்கனாக்கா 5 மினிட்ஸில் இருந்து 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 30 இது மாதிரி வந்துட்டு ஒரு 4-5 டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிவிட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்விங்கு இல்லை பொசிஷனல் ஸ்விங் ட்ரேடிங்னு வந்து பார்த்திங்கனாக்கா வாங்கிட்டு ஒரு 5 நாள் இல்லை ஒரு 7 நாள் அது மாதிரி வச்சுட்டு அந்த ஒரு ஸ்விங்கை யூஸ் பண்ணிவிட்டு விற்றுட்டு வெளில வரவங்க, வாங்கிட்டு விற்கிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. பொசிஷனல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அது மாதிரி வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அடுத்தது பெரிய இன்வெஸ்டர்ஸ், அவங்க வந்து வருஷ கணக்கில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்கள வந்து நார்மலாக ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோ வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லை மந்த்லி டைம் ஃப்ரேம் இது மாதிரியான ஒரு பெரிய ரேஞ்ச் ஆஃப் டைம் ஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் தான் இருப்போம், இல்லை அப்படி இல்லைனா ஒரு ஸ்விங்கில் பொசிஷனல் இல்லை இன்வெஸ்டராக இருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு கேண்டில்ஸ்டிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்திங்கனாக்கா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட அனாலிசிஸ்க்கு பர்பஸுக்காக வந்துட்டு எப்போயுமே ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் போங்க. ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் போயிட்டு அங்கே ஒரு ட்ரெண்டு, அங்கே இருக்கிற ஒரு பொசிஷனை பார்த்துட்டு கீழ் டைம் ஃப்ரேமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து டைம் ஃப்ரேம் பெரிதாக வந்துட்டு அதோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும். அதில் இருக்கிற வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு பெரிய டைம் ஃப்ரேமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட அனாலிசிஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 5 நிமிட சார்ட்டை வச்சுட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு 15 நிமிஷம் சார்ட்டை வச்சுட்டு அனாலிசிஸ் பண்ணுறோன்னா எப்போவுமே வந்து ஒரு 4 அல்லது ஒரு 6 டைம் ஃப்ரேம், அதோட ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் போகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா
என்னோட ஒரு அட்வைஸ் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா ஒரு 30 நிமிஷம் சார்ட் ஃபஸ்ட்டு லெவலுக்கு போகலாம். அதுக்கு அடுத்தது வந்து 30 நிமிஷத்தோட அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மணி நேரம் சார்ட். ஸோ அது ரெண்டை வச்சுட்டு அதில் இருந்து ட்ரெண்டை பார்த்துட்டு நீங்கள் 5 நிமிஷம் சார்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது ஒரு மார்க்கெட், ஒரு ஷேர் மார்க்கெட், அதில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 அவுட்புட். என்னென்ன அவுட்புட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன், எந்த விலைக்கு வாங்கினாங்க, எந்த விலைக்கு விற்றாங்க, எவ்வளோ மேலே போச்சு, எவ்வளோ கீழே போச்சு அப்படின்றது ஒன்று. அடுத்தது வால்யூம், எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ விற்றாங்க. ஸோ இது 2 மட்டும்தான் மார்க்கெட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட். இந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி என்னெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த சார்ட்டு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே இந்த 2 அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 4 ப்ரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் இருக்குது. அது என்ன 4 ப்ரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓப்பன் ப்ரைஸ், எந்த ப்ரைஸில் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு இன்றைக்கி அப்படின்றத பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம். அதே வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த 5 நிமிஷத்தோட தொடர்பு எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ மேலே போச்சு, அதாவது அதிகபட்ச விலை எவ்வளோ, அதுக்கடுத்து குறைந்தபட்ச விலை எவ்வளோ, எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த ஒரு 4 ப்ரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் தான் மேஜர். இந்த 4 தான் வந்து எல்லா டைப் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எந்த இண்டிகேட்டர் எடுத்திங்கனாலும் இந்த 4 பேஸ் பண்ணி தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம கரெக்டாக தெளிவாக படிக்கும்போது நம்மளோட எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸும் அண்ட் ஆல்சோ எப்படி சார்ட்டை பார்க்கணும், எப்படி சார்ட் ரீடிங் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த 4 வந்து தெளிவாக பார்த்தனாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். ஒரு சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் பேலன்ஸ்டு வால்யூம், அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் ஆக்ஷன், வால்யூம் 2யுமே வச்சு பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து என்னென்ன டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குன்னு போயிடும். ஸோ 2 டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த 4 ப்ரைஸ் ஆக்ஷன் சொன்னால ஓப்பன், ஹை, க்ளோஸ் அண்டு லோ, அந்த ப்ரைஸை அப்படியே யூஸ் பண்ணுற சார்ட். அடுத்த டைப் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு கால்குலேஷன் பண்ணி யூஸ் பண்ணுற சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே யூஸ் பண்ணுற சார்ட்டு பக்கம் போகும். அப்படியே யூஸ் பண்ணுற சார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன் சார்ட். இது ரொம்ப சிம்பிளான சார்ட். நார்மலாக பை டிஃபால்ட்டாக வந்து எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு அதை அப்படியே ஒரு லைனில் ப்ளாட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கோடு போட்டிங்கன்னா வரதான் வந்து ஒரு லைன் சார்ட். ஸோ ஒரு சிம்பிள் ஒரு லைனாக இருக்கும், அதுதான் வந்து லைன் சார்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார் சார்ட். ஸோ பார் சார்ட்டில் இந்த 4 ப்ரைஸ் ஆக்ஷனுமே இருக்கும். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இந்த 4மே இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு குச்சி, அதில் ஹையும் லோவும் க்ளோஸ் பண்ணுவாங்க. குச்சியோட ஒரு எண்டு வந்து ஹை, கீழ் எண்டு வந்து பார்த்திங்கனாக்கா லோ ப்ரைஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு பார் சார்ட். அடுத்தது கேண்டில்ஸ்டிக் சார்ட். பார் சார்ட்டோட ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு சார்ட்டு தான் வந்து பார்த்திங்கனாக்கா கேண்டில்ஸ்டிக் சார்ட். ஒரு நல்ல அட்வான்ஸ்டாக பார்க்குறதுக்கும் நல்ல தெளிவாக என்ன மாதிரி இருக்குது, ஒரு குழப்பமில்லாத ஒரு சார்ட்டாக கொண்டுட்டு வந்தது தான் வந்து கேண்டில்ஸ்டிக் சார்ட். இப்போ இதை பற்றி வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ லைன் சார்ட்டுன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு லைன் சார்ட். ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கோடு மேலே போகும், கீழே போகும், க்ளோஸ் ப்ரைஸ் எங்கே இருந்ததோ அங்கே போயிட்டு அப்படி இப்படின்னு மேலே வரும். ஸோ இப்படி தான் இருக்கிறது ஒரு லைன் சார்ட். இதில் வந்து நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் தானா அப்படின்றத ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸும் வச்சுக்கலாம், ஓப்பன் ப்ரைஸும் வைக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த ப்ரைஸ் தேவையோ அந்த ப்ரைஸை வச்சுக்கலாம். இது மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. நார்மலாக வந்துட்டு பார் சார்ட்டோ இல்லை ஒரு கேண்டில்ஸ்டிக் சார்ட்டோ போட்டிங்கனாக்கா அதில் என்ன ஆகுனாக்கா, மேலே வந்து உங்களுக்கு ஹெட் இருக்கும், கீழே வந்து டெயில் இருக்கும். ஹெட்டில் நான் டச் பண்ணணுமா இல்லை பாடியில் டச் பண்ணணுமா, எங்கே டச் பண்ணி நான் ட்ரெண்ட் லைன் வரணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் வந்து லைன் சார்ட் போயிட்டிங்கனாக்கா ஜஸ்ட் அந்த லைனில் டச் ஆகிற மாதிரி மேலேயோ இல்லை கீழேயோ எப்படி டச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து அந்த நாய்ஸ் இருக்காது, மேலே போச்சு கீழே வந்தது எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இதில் இருக்காது. இது யார் நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனல் ட்ரேடர் அண்ட் ஸ்விங் ட்ரேடர். ஸோ இது ஒரு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து மோஸ்ட்லி இந்த சார்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ராடேக்கு இந்த சார்ட்டை வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினம். ஏன்னா அதில் வந்து ஹை ப்ரைஸ் இருக்காது, க்ளோஸ் இருக்காது, எவ்வளோ மேலே போகும், எந்த இடத்துல நம்ம சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்றது இருக்காது. அதனால் இது இன்ட்ராடேக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. அடுத்தது பார் சார்ட் பார்த்திங்கன்னா அதை சொன்ன மாதிரி தான். இதில் வந்து 4 ப்ரைஸ் ஆக்ஷனுமே இருக்கும். ஓப்பன், ஹை, க்ளோஸ், லோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே போன ஒரு அதாவது டிக்ரீசிங் ஒரு பியரிஷ் ட்ரெண்டோட ஒரு பார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டோட ஒரு பார். ஸோ ஓப்பன் கீழே இருக்குது, க்ளோஸ் மேலே இருக்குது, ஹை அதுக்கு மேலே போச்சு, லோ வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய மெத்தட் ஆஃப் சார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் இருந்த ஒரு இந்த சார்ட்டை நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலேருந்து நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை எடுக்கிறதோ வந்து ரொம்ப கடினம். இந்த இதிலேருந்து இதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில்ஸ்டிக் சார்ட். பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில்ஸ்டிக் சார்ட்லையும் அதே 4 ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஆனால் இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரியல் பாடி மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ அந்த பாடி ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும். அதே மாதிரி மேலே போச்சு ஓப்பன் ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்க க்ரீன் கலர்லேயும் அல்லது ஒயிட் கலர்லையும், இல்லை ஓப்பன் ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு பிளாக் கலர்லையோ இல்லை ரெட் கலர்லையோ ரெப்ரசன்டேஷன் பண்ணதுனால உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியும் இந்த கேண்டில்ஸ்டிக் மேலே போயிடுச்சா கீழே வந்ததா, ப்ரைஸ் மேலே போச்சா கீழே வந்ததா அப்படின்றது இதில் தெளிவாக தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தெளிவு இதில் இருந்ததுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பார் சார்ட்டில் இருந்து கேண்டில்ஸ்டிக் சார்ட்டுக்கு எல்லாம் மைக்ரேட் ஆகிட்டாங்க. இப்போ இன்றைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக யூஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட் தான் சொல்லலாம். கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் அடுத்து பேட்டர்ன் இருக்குது. இதுக்கு அடுத்த வீடியோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தான் வந்து நம்ம அடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். இது வந்து பழைய முறையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கருப்பு அது மாதிரி வந்து ஹாலோ கேண்டில்ஸ்டிக் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரெட் அண்ட் க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ இது பார்க்கும்போதே ஒரு கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவு இருக்கும். எந்த இடத்துல மேலே போச்சு, ஒரு ரெட் கலரை பார்க்கும்போது கீழே வந்திருக்கு அப்படின்றது ஒரு தெளிவு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பார் சார்ட்டுக்கும் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ப்ரைஸ் ஆக்ஷனாக ராவாக யூஸ் பண்ணுற சார்ட்ஸை பார்த்தோம். இப்போ அந்த 4 ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸை வச்சுக்கிட்டு கால்குலேஷன் பண்ணி ஒரு டிரைவ்டு வேல்யூஸை போட்டு எடுக்கிற சார்ட்ஸ் பார்ப்போம். இது எந்த வகையில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற நாய்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் வந்து இதில் ரொம்ப குறையும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை காமிக்கும். அது இந்த கால்குலேஷன்ஸில் வந்து அந்த இருக்கிற வேரியேஷன்ஸ் அண்ட் நாய்ஸை வந்து இதில் எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை காமிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சார்ட்ஸில். ஸோ அதனால் வந்து இதை ப்ராப்பராக நீங்கள் படித்து எந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இதை நல்லா பெட்டராக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சார்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சார்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா ஹெய்ன்கின் ஹாஷி. ஸோ ஹெய்ன்கின் ஹாஷின்ற சார்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 4மே வந்து கால்குலேட்டட் தான். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்துருவோம். க்ளோஸ் அப்படின்றது எப்படி எடுக்கிறாங்கனாக்கா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கேண்டில்ஸ்டிக்கோட ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ் இது 4ஓட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. ஆவரேஜ் எடுக்கிறது தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ். ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா போன கேண்டில்ஸ்டிக்கோட ஓப்பன் அண்டு க்ளோஸ் ப்ரைஸை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு அதோட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து அப்போதைக்கு இருந்த ப்ரைஸை மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருந்த ப்ரைஸையும் வச்சு இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து நகர்த்திட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஹை வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியாக ஃபார்ம் ஆனதுலேருந்து ஹை, ஓப்பன், க்ளோஸ் அதில் எது பெரிய வேல்யூவோ அதோட ஹை வேல்யூ தான் ஹையாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி லோ வந்து பார்த்திங்கன்னா லோ, ஓப்பன், க்ளோஸ் இது 4ல் எது லோவோ அந்த ப்ரைஸை எடுத்துக்கிறாங்க லோ வேல்யூவை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து ஒரு கால்குலேட்டட் வேல்யூ. இதை மேஜராக வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டை டிரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இப்போ ட்ரெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் அழகாக தெரியுது, அப்படியே இந்த மேல் நோக்கி போகிறது வந்து சூப்பராக தெரிஞ்சிருக்கு. அதே வந்து ஒரு கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே போகும், இடையில 2 கேண்டில்ஸ்டிக் கீழே வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். அந்த குழப்பத்தையெல்லாம் வந்து நிவர்த்தி செஞ்சு ஒரு தெளிவான ஒரு பாதையை காமிக்கிறதான் வந்துட்டு ஹெய்ன்கின் ஹாஷி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரென்கோ வந்து பேசணும் அப்படின்னா ஒரு அரை நாளே தேவைப்படும். அதில் அவ்வளோ பெரிய கால்குலேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது மற்ற எல்லா சார்ட்டை விட வந்து இது கொஞ்சம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான சார்ட்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிக்கு பாக்ஸ் இல்லை பிளாக் அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த சார்ட்டே வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பிரிக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன். நீங்கள் ஒரு 5 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பிரிக்கோட சைஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிளாக்கும் வந்து அந்த 5 ரூபா சைஸு தான். எப்போ வந்து 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்கு போகுதோ அப்போ தான் அடுத்த பிளாக் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இல்லை 5 ரூபாயிலிருந்து 0க்கு வந்து குறையும் போது தான் அடுத்த பிளாக் கீழே ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்று பிளாக்குக்கு மேலே ஃபார்ம் ஆகும் ரைட் சைடில், இல்லை பிளாக்குக்கு ரைட் சைடில் கீழே ஃபார்ம் ஆகும். இப்படி தான் இந்த பிளாக் வந்து ஃபாலோ ஆகிட்டு போகும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சு, டைமிங் அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஆர் அல்லது ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்றது 2 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கீழே டைம் ஃப்ரேம் வந்து இதில் ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஸோ ஒரு பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிச்சுனாக்கா அந்த ஒரு நாள் கழிச்சு தான் அந்த டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அப்படி இல்லை ஒரு நிமிஷத்துலேயே அந்த ஒரு பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அடுத்த பிளாக் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லை, இதில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது. இது எந்தெந்த மாதிரியான அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம்? ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கோ. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அழகாக எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவு தெரியும் எந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. அந்த பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து நல்ல வகையில் யூஸ் ஆகும். இது மாதிரியான அனைத்து சார்ட்டுகளை பற்றியும் வந்து பார்க்குறதுக்காக
நம்ம ஒரு சின்ன ஒரு டிஎல்பி ப்ரோக்ராம் அப்படின்றத ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ட்ரெயின் லைக் அ ப்ரோ அண்ட் ட்ரேட் லைக் அ ப்ரோ. இது வந்து ஒரு 2 days டெக்னிக்கல் ஒர்க் ஷாப். இதில் இது மாதிரி வந்து சார்ட் ரீடிங், என்னென்ன மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, இதை பற்றி நீங்கள் எப்படி வந்து கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு 10-15 நிமிஷம் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். இதையே வந்து இன்னும் எலாபரேட்டிவாக பல விளக்கத்தோட பல எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு சொல்கிறது தான் வந்து இந்த ட்ரேட் லைக் அ ப்ரோ, ட்ரெயின் லைக் அ ப்ரோ அண்ட் ட்ரேட் லைக் அ ப்ரோ. இதில் இந்த மாதிரி சார்ட் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சார்ட் ரீடிங், எந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸை பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் போனீங்கன்னாக்கா மூவிங் ஆவரேஜஸ், RSI, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், இதை பற்றி பலதரப்பட்ட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை எப்படி வந்து நம்மளோட டே டு டே ட்ரேடிங்கில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ட்ரைனிங்கோட முடிவில் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல இண்டிபெண்ட்டான ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரேடராக தான் வெளியில் வருவீங்க அப்படின்றது மேலே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து அதில் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய டெலகிராம் சேனலோட ஐடியும் என்னோடய டெலகிராமோட யூசர் நேம், இமெயில் ஐடி எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதில் தொடர்பு கொண்டு மேலும் விளக்கம் பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வர்த்தகம் மேலும் மேலும் மேன்மையடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.